கடலூர் மாவட்டம் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதி பொதுமக்களின் கோரிக்கைகளை கேட்காமல் அமைச்சர் சி.வே. கணேசன் பொதுமக்களை மதிக்காமல் உதாசீனப்படுத்தி காரில் ஏறி சென்றதால் அப்பகுதி மக்களிடையே பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதி நல்லூர் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட கிளிமங்கலம் ஊராட்சியில் மாவட்ட கனிம வள திட்டத்தின் கீழ் OHT வாட்டர் டேங்க் அடிக்கல் நாட்டுதல் விழாவிற்கு வருகை தந்த தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் கிளிமங்கலம் கிராம பொதுமக்கள் தங்கள் பகுதியில் எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லை என அமைச்சரிடம் கூறியபோது அதற்கு செவி சாய்க்காமல் மக்களை மதிக்காமல் உதாசீனப்படுத்திய அமைச்சர் மின்னல் வேகத்தில் காரில் சென்றுவிட்டார். பொதுமக்கள் காரை பின்தொடர்ந்து ஓடியும் கார் நிற்காமல் சென்றுவிட்டது. அப்பகுதி மக்கள் கூறுகையில், தங்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்தால் மட்டுமே அமைச்சருக்கு வாக்களிப்போம், இல்லை என்றால் எங்களின் வாக்குகளை அமைச்சருக்கு எதிராக மாற்றுக் கட்சிக்கு வாக்களிக்க உள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். ரேஷன் கடையை கிளியர் பண்ணி கொடுக்கணும். சுற்றி கிரவுண்டு எங்களுக்கு கம்பி வேலி விடணும். டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. எல்லாரும் குப்பையை போட்டுறாங்க, வண்டி நிறுத்துறாங்க, மாடு கட்டுறாங்க, பொருள் வாங்க முடியல, பொருள் வந்து இறங்க மாட்டாங்குது. அதனால கம்பி வேலி விட்டுடணும். எங்கள் ஓட்டுல கிளிமங்கலம் ஊராட்சியிலேருந்து பேசுகிறேன். என் பேர் நளினி. அமைச்சர் வந்தார் மெடிக்கல் நாட்டுறதுக்காக. ரேஷன் கடையை கிளியர் பண்ணிட்டாங்கன்னு சொன்னோம். சரியா எங்களை மதிக்கல அவரு. அடுத்தது வந்து சாலம் போட்டிருக்காங்க. அந்த தண்ணி கழிவடைக்கும் வழி இல்லாமல் இருக்குது. எது பேசினாலும் அவர் கண்டுக்காமல் ஏறி காரில் போயிட்டாரு. ஏரி வழியை பற்றி பேசணும், அதுவும் பேசல. 3 மாதத்துக்கு ஒரு தடவை 4 மாதத்துக்கு ஒரு தடவை தான் ஏரி வழியை தராங்க. அதனால் யார்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியல. எங்களுக்கு இதெல்லாம் பார்த்து சரிப்படுத்தினீங்கன்னா எங்கள் ஓட்டு பூரா திமுகவுக்கு போடுவோம். இல்லையே நாங்கள் மாற்றி தான் போடுற மாதிரி வரும். கஷ்டமாக இருக்குது.